கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? கர்த்தருடைய கிருபையால் நான் நல்லா இருக்கேன். இப்போது விடாய்த்த ஆத்மாவையும் தொய்ந்து போன ஆத்மாவை பற்றி நம்ம பேச போகிறோம். விடாய்த்த ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, எதையும் நம்பாமல் நடக்கும்போது தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லும். தொய்ந்த ஆத்மா எல்லாத்தையும் நம்பி நம்பி ஏமாந்து சோர்வுற்ற நிலையில், கைவிடப்பட்ட நிலையில் அது இருக்கும். அது தொய்ந்த ஆத்மா. இது ரெண்டையுமே கர்த்தர் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்காரு. எரேமியா 31:25 நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். கர்த்தர் நம்மளோட ஆத்மாக்களை 2 வகையாக பிரிச்சிருக்கிறார். தொய்ந்து போன ஆத்மா, விடாய்த்த ஆத்மா. ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே ஒவ்வொரு ஜனங்கள் இருப்பாங்க. கர்த்தரோட நாம் நெருங்கி நாம் ஆத்மாக்களோட பழகணும்னு விரும்பும்போது அவர்கிட்ட நாம் இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நமக்கு முன்னால் நின்று நமக்கு உதவி செய்கிறதற்காக அந்த ஆத்மாக்களை பற்றி நம்மகிட்ட சொல்லுவார். அப்போது நாம் அந்த அந்த வார்த்தையை வச்சு அவங்களுக்கு தொய்ந்து போன ஆத்மானா அவங்களுக்கான ஆறுதலை நம்ம கொடுக்கணும். விடாய்த்த ஆத்மாவாக இருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம பேசணும். ஆனால் நம்ம சொல்கிறத அவங்க நம்ப மாட்டாங்க. நம்ம சொல்கிற விஷயம் எப்போ அது உண்மையாக நடக்குதோ அப்போ தான் அவங்க அதை நம்புவாங்க. அப்போ அவங்களோட விசுவாசத்தை நாம் அதிகப்படுத்தணும். யாரோட ஆத்மாவை? விடாய்த்த ஆத்மாவை. தொய்ந்து போன ஆத்மா உடனே நம்பிடும், உடனே விசுவாசத்தை அதிகமாக்கிக்கிறோம். ஆனால் விடாய்த்த ஆத்மா அவ்வளோ சீக்கிரமாக நம்பாது, விசுவாசத்தையும் பெருக்காது. அது பிடிச்சதுலேயே பிடிச்சி நிற்கும். அப்போ இந்த 2 ஆத்மாக்களையுமே நாம் உலகத்தில் வாழும் பொழுது நாம் அவங்கள சரி கட்டிட்டு தான் போகணும். இப்போ விசுவாசிகளாக இருக்கிற நம்மளோட கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இது ஒரு சவாலான ஒரு விஷயம். இதை நாம் நேர்கொண்டு கர்த்தரையும் துணையாக வச்சுக்கிட்டு நாம் நம்மளோட ஊழியத்தையும் நமக்கான விதைக்கப்பட்ட நம்மளோட ஊழியங்கிற கடமையை வெளியே சொல்கிறதுக்கும் ஆத்மாக்களோட வாழ பழகிறதுக்கும் நாம் அந்த காரியத்தை செய்தோமானால் கர்த்தருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஊழிய அழைப்புன்னு ஒன்று இருக்குது. அதுபோல் எனக்கும் ஊழிய அழைப்பு உண்டு. தொய்ந்து போன ஆத்மாவை தேடி போய் ஆறுதல் சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழிய அழைப்பு இருக்கும். அதன்படி கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.